திருச்சிற்றம்பலம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி முடங்காது பூக்கொண்டு தொப்பாதிருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு எல்லாம் வல்ல விக்கினங்கள் நீக்கியிருந்த விநாயகர் பெருமானுடைய தாமரை போன்ற பொற்பாத கமலங்களை போட்டியேறி கொண்டு ஆயிரக்கதைகள் 64 ஏய உணர்வைக்கும் என்னம்மை தூய ஒரு பணிந்து போல்வார் என் உள்ளத்தின் உள்ளே நின்று இருப்படிங்கே வாராத படிய நிலமும் பவள செவ்வாய் கடியவள் போம் தாமரை போ கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரசமும் துடித்தால் போல் கல்லும் சொல்லாதோ கவி வெள்ளை கரையுத்து வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தை ஏற்றிருப்பார் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோமை சரியாசனம் வைத்த தாய் கல்வியெல்லாம் அள்ளி பொழிகின்ற கலைவானின் தாயுடைய பங்கியமான பாதங்களை போட்டி ஏற்றிக்கொண்டு வேண்டுவார் வேண்டும் வருணத்தையும் அள்ளி பொழிகின்ற சீர்நிலை யாழ்ப்பாணம் பூண்டாவில் பார்வதிபுரம் திருவருளிலே ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மாவுடைய தாமரை போன்ற பொற்பாதங்களையும் போட்டியேறி கொண்டு இந்த ஆலயத்திலே திருமண பூசை ஆசி கொண்டிருக்கின்ற மகோத்சவ பிரதமர் சோதர பூசனம் கிரியா யோகி சுந்தரகிரி ஆசிரியரும் கிரியா கலாபவாணி நானா ஜெயசிவத்துறையாவுடைய பொற்பாத கமலங்களையும் போட்டியேறி கொண்டு இன்றைய பெருமாட்டியுடைய அழகான திருமஞ்ச திருவிழா இன்றைக்கு சைவ மக்களுடைய புனிதமான 27/6/2025 வெள்ளிக்கிழமை பெருமாட்டியுடைய திருமஞ்ச திருவிழா இப்பொழுது கொடிமர பூசை வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று வசந்த மண்டல பூசை ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த வகையில் எங்கள் எல்லோருக்கும் சக்தியுடைய சிறப்பு. இந்த சக்தி என்று சொன்னால் எங்கள் எல்லோருக்கும் வல்லமை ஆற்றல். நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்கின்ற பொழுது மனதிலே சக்தி வேண்டும். அங்கே காலங்கள் பொழுது போயிரு போல எங்கும் காணிலும் சக்தியடா ஏங்குதல் அவள் வண்ணமடா என்று அழகாக பாடுகிறார். சக்தி எங்கும் இருக்கின்றார். இந்த உலகத்திலே மண்ணில் பிறந்தார் பெருமையின் மதிசூடும் அண்ணலால் தம்மை ஆதரித்தார் என்று நாங்கள் மண்ணிலே மனிதனாக பிறந்திருக்கிறோம். அப்படி மனிதனாக பிறந்திருக்கின்ற நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு புவனேஸ்வரி அம்மாவுடைய மகோத்சவ திருவிழா நன்னாளிலே இன்றைக்கு திருமஞ்சள் திருவிழா. இந்த திருமஞ்சள் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால் அம்மையே அங்கே அழகாக அந்த அழகான மஞ்சத்திலே எங்கள் எல்லோருக்கும் ஆன்மாக்கள் எல்லோருக்கும் தன்னுக்கரண பூவங்கள் எல்லாம் தருகின்ற விழா தான் திருமஞ்சள் திருவிழா. அந்த திருமஞ்சள் திருவிழாவை நாங்கள் எல்லோரும் கண்களால் காண இருக்கின்றோம். இன்றைக்கு எம்பெருமானுடைய இன்றைய திருமஞ்சள் திருவிழாக்கள் எல்லாம் KTK தமிழ் யூடியூப் அலைவரிசையை நேரடியாக அடியோடு எல்லோரும் கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவ அம்பியே சரண் புகுந்தால் அதிக வரத்தை நாங்கள் பெற்றுயலாம் என்று அங்கே கூறுகிறார். மகாகவி பாரதியார் கூறியிருக்கின்றார், மாதா பராசக்தி வையமெல்லாம் நீங்கிறாய் ஆதாரம் உமையென்றால் நமக்கு ஆறுதல் சொல்ல தீராது அருள் சுரத்துகின்ற புவனேஸ்வரி தாயை என்று மகாகவி பாரதியார் பாடியிருக்கிறார். அவள் இப்படி சிறப்பான இந்த இடத்திலே கொண்டாவிலே எங்கள் இருளமணி
திருநாட்டிலே சைவமும் தமிழும் தனித்தோங்குகின்ற சைவ மக்கள் எல்லோரும் இந்த காலகாலத்திலே நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம் என்றால் நாங்கள் அம்பியுடைய பாதங்களை வணங்க கொண்டிருக்கிறோம். கோளில் பொறியில் குணமிழவே எண்குணத்தான் தானே வணங்கா தலை இங்கே வள்ளுவர் கூறியிருக்கிறார். இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்திருக்கின்றோம், எங்களுடைய சக்தியை நாங்கள் வழங்குகின்றோம், சக்தியுடைய வல்லமையை நாங்கள் பெறுகின்றோம். ஆனால் பாருங்கள், மனிதர்களுக்கு அவசரம் இருக்கிறது. நாங்கள் ஆலயம் வந்துவிட்டாலும் எளியாக பூஜை செய்ய முடிக்க வேண்டும், வீடு செல்ல வேண்டும் என்று அவசரப்படுவார்கள். அங்கே பாருங்கள், அந்த அம்பிய இடத்திலே மிகுந்த பக்தி கொண்ட காளிதாசன் இருக்கின்றார். இந்த காளிதாசனுக்கு சிந்தனை, அவருடைய சொல், அவருடைய செயலெல்லாம் அம்பியை தியானிப்பதுதான் வேறு. அப்படி இந்த காளிதாசன் இந்த அம்பியுடைய புகழ் பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார். அப்படி பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஊரிலே பாடுகின்ற எல்லோரும் இந்த காளிதாசனுடைய இந்த பாடலை கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இவன் அம்பியை புகழ்ந்து பாடுகின்றான். இந்த காளிதாசனுக்கு அம்பியுடைய காட்சியும் அவன் கண்டிருக்கிறான் என்று எல்லோரும் அங்கே காளிதாசனை போடுகின்றார். அப்படி காளிதாசனை போடுகின்ற பொழுது காளிதாசனுக்கு அங்கே பெருமை கொண்டிருந்தார். பெருமை, தான் பெரியவனாக பெருமை கொண்டிருந்தார். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஊரிலே தண்ணி என்று சொல்பவர் இருக்கின்றார். இந்த தண்ணியும் சிறு சிறு பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருப்பார். அப்ப அங்கே பெரிய ஒரு மண்டபம் இருக்கின்றது. அங்கே காளிதேவி வந்திருக்கின்றார். அந்த காளிதேவியிடம் அங்கே இருக்கின்ற எல்லோரும் ஒரு வினாவை கொடுக்கின்றார்கள். இந்த காளிதாசன் தான் உண்மை நினைத்து கவி பாடுகின்றார். தண்ணியும் ஒரு புலவென்றார். அங்கே தண்ணியும் அங்கே உங்களை நினைத்து பாடி கொண்டிருக்கின்றார். இந்த இடத்திலே காளிதாசனா கவிஞன், தண்டியா கவிஞன் என்று அங்கே வினா கேட்கப்படுகிறது அம்பிய இடத்திலே. அப்ப அந்த அம்பிய இடத்தில் அங்கிருக்கின்ற எல்லோரும் வினாக்களை கேட்கின்றார்கள். அப்பொழுது எல்லோரும் அந்த அம்பியை இடத்தில் வினா கேட்கின்ற பொழுது அம்பியை அங்கே மனதால் சிரித்துக் கொண்டு சொல்லுகின்றார், தண்டி என்பவன் தான் கவிஞனாக இருக்கின்றான். அப்ப எப்படி இந்த இடத்திலே கூறுகின்ற பொழுது அந்த இடத்திலே அந்த காளிதாசனுக்கு கோபம் ஏற்படுகிறது. தான் அம்பிய இடத்திலே ஏராளமான புகழ் பாடலை நாம் பாடியிருக்கின்றேன். ஆகவே என்னை இந்த இடத்திலே கவிஞன் என்று கூறாது இந்த தண்ணியை கவிஞன் என்று கூறிவிட்டார் அம்பிகை. அப்ப காளிதாசன் கோபம் கொண்டு இந்த அம்பியை மீது அம்பியை அந்த கூறாத வார்த்தைகளால் வசைகளால் பேசுகின்றார், அவசரப்பட்டுவிட்டார். ஏந்த கதை சொல்லுவதா நாங்கள் மண்ணிலே பிறந்த மனிதராக இருந்தோம், இந்த அவசரத்தை செய்து நாங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும். அப்ப காளிதாசன் அவசரப்பட்டு அம்பியை கூறி முடிகின்ற வார்த்தையை கூறி முடிப்பதற்கு முன்னே அவசரப்பட்டு அங்கே அம்பியை காளிதாசன் பேசுகின்றார். அவ பேசுகின்ற பொழுது இந்த காளிதாசன் அழகாக தன்னை இப்படி அம்பியை இந்த இடத்திலே தன்னை கவிஞர் என்று கூறவில்லை என்று அவன் அங்கே கூறவில்லை என்று காளிதாசன் துன்பப்படுகிறார். துன்பப்பட்டு அங்கே பேசிவிட்டு அங்கே அம்பியை வணங்காது இருக்கிறார். அப்பொழுது அந்த இடத்திலே அம்பிகையாளர் இந்த காளிதாசன் தன்னை இப்படி வசையின் மொழிகளால் நாம் கூறாத வார்த்தைகளால் பேசிவிட்டு இருந்தால் இவன் அடுத்த பிறவியிலே ஊமையாக பிறக்க வேண்டும் என்று அம்பியை சாவாமல் இருக்கிறார். என் பாருங்கள், அவசரத்தால் வந்த வேதனையை பாருங்கள். இப்ப இந்த காளிதாசன் கவிஞர் என்ற பெயரையும் அந்த இடத்தில் இழந்து விழுந்தான். அங்கே அவன் அடுத்த பிறவியிலே உண்மையாக பிறக்கின்ற கருத்தை அம்பியை போட்டு விட்டார். காளிதாசன் அவசரப்பட்டு விட்டார். இதே போல நாங்கள் காளிதாசனை போல நாங்கள் எல்லோரும் அவசரப்படக்கூடாது. நாங்கள் நினைக்கின்ற பொழுது அம்பியை ஏதோ ஒரு விதத்திலே எனக்கு வந்து காட்சி கொடுப்பார். யாதொரு தெய்வம் ஒன்றே அத்தொரு தெய்வமாகி மாதொரு பாடலாம் தாம் பெறலாம். அப்ப இந்த யாதொரு தெய்வமாக இந்த உலகத்திலே எல்லா இடங்களிலும் சக்தி இருக்கின்றால் நாங்கள் நினைக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் அவர் காட்சி கொடுப்பார். அப்ப காட்சி கொடுப்பார் என்று சொன்னால் நாங்கள் என்னுடைய மனதை நாங்கள் இறைவன் மீது அம்பியை மீது அத்திக்க வேண்டும்.
அப்படி அர்ச்சிக்கின்ற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பாருங்கள், அபிராமி பட்டர் என்னுடைய கடலான சக்தியை என்று பாடியிருக்கின்றார். பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பெண் கறந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே மூவா மூத்த கிளையவளே மாற்றவளை உண்மையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதை என்று அங்கே அழகாக சக்தியுடைய சிறப்பை அங்கே அபிராமி அன்றாக அமலாய்ப்பட்டு பாடியிருக்கிறார். அப்ப அதே போல நாங்கள் எல்லோரும் அம்பியை நம்பிக்கையுடன் வழிபட்டால் அம்பியுடைய திருவுருளை நாங்கள் பெறலாம். அங்கே பாருங்கள், சோழ அவைக்களம், அங்கே அரசர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள். அங்கே கம்பன் இருக்கின்றார், கம்பனுடைய மகன் இருக்கின்றார். அப்பொழுது அந்த இடத்திலே கம்பனுடைய மகன் அங்கே இருக்கின்றார். அங்கே சோழனுடைய அமராவதி நடந்து வருகிறார். இப்படி சோழனுடைய மகன் அமராவதி நடந்து வருகின்ற பொழுது கம்பனுடைய மகன் அங்கே அந்த சோழனுடைய மகன் அமராவதியை பார்த்து அங்கே கொச்சமாக பாடுகின்றார். இட்டபடி நோவன் எடுத்தபடி கொப்பளிக்கிறது அங்கே அந்த கூடாத வார்த்தையால் பாடுகிறார். அப்ப அந்த இடத்திலே கம்பனுடைய மகன் அப்படியே பாடியபடியா அந்த கம்பனை அங்கிருக்கின்ற அரசர்கள் எல்லோரும் இந்த கம்பனை இந்த இடத்தில் அவருடைய அந்த கம்பனுடைய மகனை அழிக்க வேண்டும் என்று இருந்திருந்தார். அப்பொழுது கம்பன் என்ன செய்கிறான் சொன்னால் சக்தி அம்பியை தியானிக்கிறார். அப்ப அம்பியை தியானிக்கின்றவரை இந்த இடத்திலே அம்பியை தியானித்துக் கொண்டிருந்த கம்பன் தியானிக்க அங்கே அம்பியை கொட்டி கிழங்கோ கிழங்கின வெள்ளியுடன் வந்து அங்கே கம்பனுடைய மகனை அந்த அம்பியை காப்பாற்றி விடுகிறார். ஏதெந்த கதைகள்லாம் சொல்லுகிறதா நாங்கள் சக்தி பின்னமிலா எங்கள் பிறார் சிவனும் சக்தியும் ஒன்றிணைந்த வடிவம், அருள்வோ வடிவம். சிவனில் சக்தி இல்லை, சக்தி இல்லை, சிவம் இல்லை. அப்ப எங்கும் காலத்தில் சக்தியடா எழுதலால் வந்தவடா என்று எப்படி அந்த காலம் ஒருவர் பாடிக்கிறார் பாருங்கள். நாங்கள் எங்கள் குடும்பத்திலே பாருங்கள் எப்படி அங்கே அனுபவ திருமேனியாக சிவன் உண்மையும் அங்கே இறந்திருக்கின்றாரோ அதே போல வாழ்வியிலே பாருங்கள் கணவன் மனைவி அன்பும் அரணம் உடத்தாயின் இல்வாக்கை பண்பும் பயனும் ஆகிய துணை. இன்னைக்கு வீட்டிலே அன்பாக கணவன் இருந்தால், அரணாக மனைவி இருந்தால், அன்பும் அரணம் உடத்தாயின் இல்வாக்கை பண்பும் பயனும் ஆகிய துணை. அப்ப 2 பேரும் அன்பாகவும் அரணாக இருந்தால் தான் அங்கே வீடு குடும்பம் நல்ல நிலையில் அங்கே வாழ்வார்கள். வீட்டிலே கணவனை மனைவி நம்ப வேண்டும், மனைவியை கணவன் நம்ப வேண்டும். அப்ப நம்பினால்தான் இந்த குடும்ப வாழ்க்கை நாங்கள் சிறப்பாக வழிநடத்தலாம். அதே போலதான் நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருந்தால் அம்மியை நம்ப வேண்டும், நன்றிலே அம்மியிடத்திலே நாங்கள் உங்களை அர்ச்சிக்க வேண்டும். அவன் நம்பியோ வருவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு என்று நம்பிக்கையுடன் நாங்கள் வழிபட்டால் அம்மியுடைய திருவன் நல்லுரை நாங்கள் எல்லோரும் பெற்றுயலாம். இந்த ஆலயத்திலே தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் சிந்தனை கேட்டல், தெளிவு குருவே எங்கள் திருநாமம் என்று அங்கே திருமந்திரத்திலே எங்களுடைய அந்தர பெருமகனை அங்கே அழகாக திருமூலன் அங்கே பாடியிருக்கின்றார். அந்த ஆலயத்திலே 3 நாட்களாக சொற்பொழிவு நேர்முக அவர்களை கிடந்தால் ஆகவே இந்த ஆலயத்திலே மிக சிறம்பட மகோத்சவ பிரதமமாக சோதர பூசணமாக கிரியா ஜோதியாக இருக்கின்ற சுந்தர கிரியா சிகரம் கிரியா கலாபமணி நானா ஜெயசர குருக்களையாவுடைய ஐயா நாயகன் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே இந்த ஆலயத்திலே எங்களுடைய நல்லூர் கந்தசாமி ஆலயத்தில் எப்படி இந்த நேரம் தவறாது பூசை வழிபாடுகள் நடைபெறுவது அதே போல கோந்தாவை பாரதிபுரம் புவனேஸ்வரி அம்பி ஆலயத்திலே அங்கே குறிப்பிட்ட நேரத்திலே பூஜைகள் நடைபெறுவது வளமை. ஆகவே வசந்த நன்ற பூஜை நடைபெறுகின்றது. சகல அடியோர்களும் அம்மையுடைய திருவருள நல்லவரை நீங்கள் எல்லோரும் பெற்றிய வேண்டும் வேண்டிக் கொண்டு என்னை இந்த வகையில் வளர்த்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையும் குருவமாகிய பண்டிதர்
வைத்திய சைவப்புலவர் மாமன்னர் கனலான பொற்பால கவனங்களையும் போட்டி ஏற்றிக்கொண்டு என்னுடைய சொற்களை அமர்ந்து இருந்த அடியோர்கள் எல்லோருக்கும் அம்பியுடைய திருவரும் கிடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு இந்த ஆலயத்திலே இந்த திருமண திருவிழா உபயோகமாக இருக்கின்ற ராசேந்திரன் குடும்பத்தினுடைய அன்பான அழைப்பின் பேரில் நான் இந்த இடத்திலே சொற்பொழி செய்ய வந்திருக்கிறேன். ஆலய பரிவார சபையினர் மிக சிறந்த இந்த ஆலயத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமன்று முக்கியமான செய்தி, ஆவணி சௌத்தி அன்று இந்த கோண்டாவில் பார்வதிபுரம் புவனேஸ்வரி யாப்பாவுக்கு அழகான ராஜகோபுர அடிக்கல் நாட்டுகிறார். இந்த அம்பியைக்கு எல்லாம் அமைய பெற்றிருக்கிறது. அழகான ஆலயம் அமர்ந்திருக்கிறது. அழகிய தீமஞ்சத்தை அம்பி இருக்கின்றார். அழகான சித்திரத்தை இருக்கின்றது. நான் போனவர்கள் இந்த ஆலயத்திலே தேருக்கு சொற்பொழிவு வர்ணனை செய்கின்ற ஒரு கூறியிருந்தேன். அம்பியைக்கு அழகான ஒரு ராஜகோபுரம் அமைய வேண்டும். நான் சொன்னது மாத்திரமில்லை, அம்பியுடைய திருவர் இந்த கோண்டாவில் பாதையில் இருக்கின்ற அடியார்களும் சொல்லுவார்கள், ஒருவை கட்டினால் ஒரு செய்வரார். அப்ப ரெண்டையை தட்டினால்தான் ஒரு செய்வர். அப்ப ஒரு கையாக இந்த கோண்டாவில் பாதையில் இருக்கின்ற இந்து அடியவர்களும் மற்ற கையாக புலம்பெயர்ந்த வெளிநாடு கனடா, சுவிஸ், பிரான்ஸ் இந்த இடத்திலே கோண்டாவில் பாதை போல அடியவர்களும் இணைந்து இரண்டு கைகளால் தட்டி அம்பியைக்கு அழகான ராஜகோபுரத்தை அமைக்க இருக்கின்றார்கள். இந்த ராஜகோபுர அடிக்கல் நாட்டு விழா ஆவணி சௌத்தியில் நடைபெறுகிறது. எல்லோரும் அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும். அம்பியுடைய தேர் திருவிழா ஆணித்திற்கு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி நடைபெறுகிறது. அதில் எல்லோரும் கலந்து அம்பியுடைய திருவிழை எல்லோரும் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு தவறு மாறாத நட்பும் பன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனதியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத உடையும் குறையாத நிதியும் போனாத போலும் ஒரு துன்பமில்லாத பாடும் தூய உதவி பெரிய தொண்டர் கூட்டு கண்டாய் அலையாதி அருவியம் மானது தங்கே ஆதி கடவுளின் வாழி அமுதீசர் உருவாகம் அகலாத சுகவாணி அருள்வாணி அபிராமி என்று அம்பியுடைய 14 வகை செல்வங்களையும் புவனேஸ்வரி அம்மா திருவார்ந்து வேண்டிக் கொண்டு, கல்லா புழையும் கல்லா புழையும் கசிந்துருகி நில்லா புழையும் நினையா புழையும் நின்னைந்தடத்தில் சொல்லா புழையும் துரியா புழையும் தொழா புழையும் எல்லா புழையும் பொறுத்தவுமாய் இறைவா கட்சி ஏகம்பனை வான்முகில் வளாது பெய்க மலிவனம் சுரக்க மன்னன் போன்முறை அருள் செய்க புகையில்லா துயிர்கள் வாழ்க